பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸிங்க. ஸ்டார்டிங்கில் மணி ப்ராப்ளம் நிறைய வரும். வீட்டில் இருக்கவங்க யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடைசியில் நமக்குன்னு நம்ம சேர்த்து வச்ச கொஞ்சம் காசோ நகையோ ஏதாவது ஒன்று தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எங்கள் வீட்டிலலாம் ஸ்டார்டிங்கில் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, இப்படி ரோட்டில் போய் விற்றுட்டு இருக்க, உனக்கெலாம் வெக்கமாக இல்லையா, டிகிரி முடிச்சிருக்கல, அறிவு இல்லையா உனக்கெலாம், இப்போ ரோட்டில் போய் மோர் விற்றுட்ருக்க, யாருக்கிட்டையாவது 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகலான்ல. அவன் வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு வேறு வேலை இல்லையால, அவள் கூட திரியிற, அவள் தான் மோர் விற்றுட்டு ரோட்டில் திரியிறானா, நீயும் அவள் கூட திரியிற, உனக்கு வேறு வேலை இல்லையால. அப்புறமா சொந்தக்காரங்க எல்லாரும், என்னம்மா வண்டி இல்லைன்னு என்கிட்ட தானம்மா வந்து கேட்ப, புது வண்டி வாங்கிட்டியா, புது ஃபோன் வேற வாங்கிட்டியா, சின்னதாக டேபிள் போட்டு தானே வச்சுட்டு இருந்த, இப்போ பெரிய வண்டி மாதிரி வாங்கிட்ட, ஒரே சம்பாத்தியமோ நல்ல வருமானமோ இப்படின்னு எங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு யாருக்குமே புரியலைங்க. இன்னும் கொஞ்சம் பேர் எப்பண்டா இவங்க ரெண்டும் விழுவாங்க சிரிக்கலான்னு காத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இவங்க ரெண்டும் எப்பண்டா பிரிவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு வெறி வருது, இவங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும்டான்னு.